ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா மதியான டைம் ஆகிடுச்சுப்பா. மதிய வணக்கம் எல்லாருக்கும். ஓகேவா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். ஓகேவா? இதோ மாதுளம்பழத்தில் பாருங்கள், காய் நிறைய காய்ச்சிடுச்சு, பூ பிடிச்சி பிஞ்சும் இருக்குது, காயும் வந்துடுச்சு, தெரியுதா? ஆனால் என்ன அப்படின்னு எங்கள் வீட்டு மரத்தில் பார்த்தீங்கன்னா காய் நிறைய வரும். ஓகேவா? நிறைய காய்கள் கிடக்கும். ஆனால் என்ன ஒரு ரீசன் அதை பார்க்குறேன். ஆனால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த காய் கிடைக்காது. அதுதான் அந்த மரத்தோட ட்விஸ்ட்டு. அது என்ன அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய காய் வரும் இதில். ஓகேவா? ஒரு காய் ரெண்டு காய் இல்லை, கிலோனுக்குலாம் வரும். பார்த்தா தெரியாது, எல்லா இடமும் காயாக தான் இருக்கும். அப்பாடா, இதான் இந்த காயை பார்த்தீங்களா? நம்ம கொஞ்சம் விளைய விட்டு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா நமக்கு எந்த காயுமே கிடைக்காது. சாப்பிடணும் அப்படி விரும்புனா பிஞ்சிலே பறிக்கணும். இந்த பிஞ்சில் பறிக்க முடியுமா? புழு அது எப்படி இருக்கும்? இந்த புழு தான்ப்பா அவ்வளோ சாப்பிட்றோம். எங்கள் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோமே இந்த புழு வந்துடும். அப்புறம் மீதி பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லலாம், அணிலா எலியான்னு தெரியாது, எலி, மர எலி வரும். நைட்டு ஒரு நாள் வீடியோ எடுக்கிறேன். ஒரு நாள் எடுத்தேன், அதை இது பண்ணிட்டேன். இது இப்போ கடிக்கவும் முடியாது நல்லா. இந்த சைஸ்லேயே இந்த பழத்தை தின்றுருப்போம் அந்த புழு வந்து, தெரியுதா? ஆனால் அதுக்குள்ளே புழு இப்போ இவ்வளோ பெரிய ஓட்டக்கால வெளியே போயிடுச்சா, வேறு பழம் சாப்பிட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புரியுதா? இப்படி தான். இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. ஆனால் மருந்து வாங்கி வைக்கலாமா அப்படிலாம் தெரில. இதோ இப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? விலைக்கு வாங்கி வச்சத செடியை இப்படி தான் பாதி பழம் போயிடுது, பாதி அணில் சாப்பிடுது, வவ்வால் சாப்பிட வருது. இது எல்லாமே சாப்பிட்டு போயிடும். இது இந்த கலரா, அந்த மரம் பாருங்கள், அது வேறு கலர். அது இந்த எப்படி சொல்லலாம், பிங்க் கலரில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மரத்தில் உள்ள பழம். இந்த மாதிரில பிஞ்சியாக இருக்குது, இப்போ பறிக்க முடியல. இன்னும் ஏதாவது காயை பறிச்சிருவேனே. எல்லாம் மேலே கிடக்குப்பா அதில், தெரியுதா? இது வந்து நான் நடாமலே எங்கள் வீட்டிலே வளர்ந்த செடி. அதுவாகவே இந்த மாதிரில வளர்ந்து வந்துச்சு. ஓகேவா? ட்ரெஸ்ஸெல்லாம் தெரியுதா? ஐயோ, சரியா? இது அதுவாகவே வளர்ந்தது. அது காசு கொடுத்து வைக்க வச்சேன். ஆனால் என்ன, மரம் நிற்குது, காய் காய்க்குது, பூ பூக்குது, எல்லாம் செய்யும். நமக்கு வந்து எப்போயாச்சும் தான் ஒரு காய் கிடைக்கும். ஒரு காய் ரெண்டு காய் சில டைம் பறிச்சிடுவேன். ஒரு 2 கிலோலாம் நானே பறித்து எடுத்துருவேன். சில டைம் நமக்கு கிடைக்காதுப்பா. பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. ஆனால் இந்த சீசன் வந்து வெயில், ஆனாலும் இந்த புழு வந்துச்சு பார்த்தீங்களா? மேலே ஒரு காய் கிடக்கு, அதில் அந்த புழு தின்னுட்டு எறும்பு கூட தின்னுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது மேலே. என்ன பண்ணுறது? மரம் நட்டாச்சு, நமக்கு காய் கிடைக்கலையே. அது சில டைம் என்ன சொன்னாங்க, ஆசைப்பட்டோம்னாக்கி ஒரு 3/4 சைஸ் வரும்ல, அப்போவே பறித்து சாப்பிட்லாம். அப்படி தான் செய்யணும். அதனால் இதுக்கு தான் மருந்து வைக்கணும். மருந்து வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. என்ன மருந்து வைக்கலாம் அப்படின்னு தெரில. சரி, ஓகே, எல்லாம் சாப்பிட்டு போட்டோம். நம்ம தான் சாப்பிடணுமா சொல்லுங்கள்? ஓகே, பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.